தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள்லயே ரொம்ப சென்சேஷனா இருக்கிறது டிவிகே தான். நடிகர் விஜய் ஆரம்பிச்ச இந்த கட்சியில மற்ற கட்சிகளை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் அப்படின்னு நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் இந்த கட்சியில இணைய போறாங்க அப்படின்னு இந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சமீபத்துல டிவிகேல இணைய போறார்னு சொல்லப்படுற ஒரு ஆக்டர் கம் பொலிட்டிஷியன் பேர் அடிபடுது. அவர்தான் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். சரத்குமார் கிட்டத்தட்ட 40 வருஷமா தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹீரோவா இருக்கவர். அது மட்டும் இல்லாம திமுக, அதிமுக அப்படின்னு 2 கட்சியிலே இருந்திருக்கார். சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதோட தலைவராக இருந்திருக்கார். இப்ப தன்னுடைய கட்சியை பாஜகவோட இணைச்சிருக்கார். தமிழ்நாடு சட்டமன்றத்துல எம்எல்ஏ ஆகவும் மாநிலங்களவையில எம்பி ஆகவும் இருந்தவர். நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ள சரத்குமார் டிவிகே கட்சியில இணைவது கட்சிக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க பாக்குறாங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். கட்சியோட தலைவரான விஜய்க்கும் சரத்குமாரை டிவிகேல இணைக்கிறது ஓகே அப்படின்னாலும் அவர்கிட்ட ஒரு சின்ன தயக்கம் இருக்காம். அது என்னன்னா, திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் அப்படின்னு நிறைய தடவை விமர்சனம் வச்சிருக்கார் விஜய். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஒருவேளை சரத்குமாரை தன்னுடைய கட்சியில சேர்த்துக்கிட்டா திமுக அதே விமர்சனத்தை தன் மேலேயும் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார். இது எப்படி வாரிசு அரசியலாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வாரிசு படத்துல விஜயோட அப்பாவா நடிச்சிருக்கார் சரத்குமார். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த படத்தோட பேரே வாரிசு. அதனால சரத்குமாரை டிவிக்கு சேர்த்துக்கிறதும் ஒரு வாரிசு அரசியல் தான் அப்படிங்கிற விமர்சனத்தை திமுக தன் மேல வைக்கும் அப்படின்னு விஜய் லைட்டா ஃபீல் பண்றாரு. Brother, it's not a joke, brother. ஆனா டிஸ்கஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. டிவிக்கு இணைய போற நிறைய பேர்ல சரத்குமார் இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓ, நீ அப்படி வரியா?